வணக்கம் ஓவியா. தனியார் மயம் வேண்டாம், பணி நிரந்தரம் வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 12வது நாளாக ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களது முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடியது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று கடந்த தேர்தல் 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக திமுக அரசு வாக்குறுதியாக தந்திருக்கிறது. இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அதே போல தனியார் மயத்தை தூய்மை பணியினை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் தொடர்ந்து 12வது நாளாக இன்றைய தினமும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரையில் இவர்களது கோரிக்கை குறித்து நீண்ட காலமாக இவர்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையிலும் இதுவரை இவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனவும் தேர்தல் வருவதற்கு இன்னும் கடந்த ஒரு 9 மாதங்கள் தான் இடைவெளி இருக்கக்கூடிய நிலையில் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் துப்புரவு பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் விவகாரத்தில் தீர்வு கிடைக்கும் வரையில் இந்த போராட்டம் தொடரும் என தூய்மை பணியாளர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றனர். சென்னை மாநகராட்சியில் 5வது மண்டலம் 6வது மண்டலங்களில் துப்புரவு பணிகளை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே அமைச்சர்கள், மேயர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றனர். கடந்த 11 நாளாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த பேச்சுவார்த்தை அனைத்துமே தோல்வியை தான் தள்ளி வருகிறது. இந்த நிலையில் 12வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை மாநகராட்சி 6வது மண்டலத்தில் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு வழங்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் இன்றைய தினம் இந்த போராட்டம் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து போராட்டமானது இன்றைய தினம் 12வது நாளாக நடைபெற்று வருகிறது. துப்புரவு பணியாளர்களை நம்முடன் இணைந்திருக்கிறார்கள், அவர்களிடமே கேட்கலாம். வணக்கம்க்கா, தொடர்ந்து 12வது நாளாக போராட்டம் நடத்திட்டு வரீங்க. இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருது. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமா, இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்றதா நீங்க இருக்கீங்க? எங்க கோரிக்கைக்கு யாரும் செவி சாய்க்கல. உள்ள இருக்கிற சென்னை மாநகராட்சியில குமர குருபரனும் மேயர் பிரியாவும் அவர்களும், அப்புறம் மா சுப்பிரமணியம் அவர்களும், அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் எங்க வாழ்க்கைக்கு ஒரு செவி சாய்க்கல. இவ்வளோ நாள் உட்கார்ந்துருக்காங்களே, 12 நாள், இன்னும் 3 நாள் போனா சுதந்திர தினம் வருது, புரியுதுங்களா? இங்க எங்களுக்கு செவி சாக்காது. நீங்க தேசிய கொடி விடுதலை கொடுத்த தேசிய கொடி எங்களுக்கு விடுதலை கொடுக்கல. இப்படி எங்களை போராட விட்டு நீங்க தேசிய கொடி ஏத்துனா அந்த தேசிய கொடியை அழுவாதா? சொல்லுங்க, அழுவாதா? மக்களுக்காக போராடின தேசிய கொடிய ஏத்துறீங்க. அந்த தேசிய கொடி நீங்க காலைல பாத்தீங்கன்னா, காலைல வந்த உடனே போலீஸ் எங்களை ஒரு தொல்லை பண்றாங்க. இதை மூடிடுவேன், அதை மூடிடுவேன், இதை மூடிடுவேன், இப்படி போக கூடாது. அப்படி அதிகாரிங்க வராங்கன்னா அதிகாரிங்களுக்கு நாங்க காருக்கு மரவா போறோம். ஒண்ணுமே இல்லையா? நாங்க அமைதியான போராட்டம் தானே நடத்துறோம். இல்ல எங்களை திசை திருப்ப பாக்குறாங்க. நாங்க இந்த மழை நைட்டு கூட மழை வந்தது, உள்ள எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க, கேட்டெல்லாம் சாத்திட்டாங்க. அதுக்காக நாங்க பயந்தா ஓடணும், பயப்பட மாட்டோம். நாங்க எங்க உழைப்பு 15 வருஷம் உழைப்பு, கொரோனாலேயே பயப்படல. நாங்க கொரோனாலேயே விரட்டிடுறோம். கொரோனா மக்களுக்காக காத்து கொரோனா எங்களை கண்டு பயப்படுற அளவுக்கு நாங்க வேலை செஞ்சிருக்கோம். இந்த மழையெல்லாம் நாங்க பயப்படவே மாட்டோம். நீங்க எந்த டோராவது சாத்துங்க, நீங்க எந்தாவது பூட்டு, பெரிய பெரிய பூட்டு கூட போடுங்க, எங்க போராட்டம் இங்க தான் தொடரும். ஒரு பெண் தொழிலும் ஏஞ்சி போறதா இல்ல, எல்லாம் மழையில தான் இருக்கிறாங்க. இப்ப காலையில வந்த உடனே டெய்லி இதே பிரச்சனை தான். காலையில வந்த உடனே இதை மூடுங்க, அதை மூடுங்க, நீங்க இப்படி வெளியே வரக்கூடாது, அப்படி வெளியே வரக்கூடாது, ஃபுல்லாவே சாத்திடுங்க, செவுறு வச்சு எங்களை அப்படியே அடக்கலம் பண்ணிடுங்க, அப்படியே செத்து போறோம். 12 நாளா குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு அனாதியா இருக்கிறோம். சாப்பிட்டோமா சாப்பிடலையா, குழந்தைங்க வீட்டுல என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க ஒரு தெரியாம நாங்க இங்க உட்கார்ந்துட்டு போராடிக்கின்னு இருக்கோம். எங்க சம்பளம் போவோம்னு சொல்றாங்க. உங்களை வெளியே விட்டா எங்க சம்பளம் போவோம், எங்க வேலை போவோம். அப்ப எங்க சம்பளம் போயிடுச்சு, எங்க வேலை போயிடுச்சு, நாங்க யாருக்கிட்டங்க சொல்றது? பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இனியும் நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க? அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே தோல்வியில தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீதிமன்றம் உங்க வழக்கு தொடர்பா விசாரணை பண்றாங்க. நீங்க என்ன ஸ்டாண்ட்ல இருக்கீங்க? எங்க பின்னாடி சங்கம் இருக்குது, உழைப்போர் உரிமை இயக்கம், LTUC, ASTU. எங்க பின்னாடி சங்கம் இருக்குது. சங்கத்தினால நாங்க நிலைச்சிருக்கோம். இந்த சங்கம் இல்லைன்னா எங்க இந்த சென்னை மாநகராட்சியும்
இந்த அரசும் என்ன பண்ணிடுவாங்கன்னா எங்களை எடுத்து குப்பையில தூக்கி இப்போ போட்டாங்க பார்த்தீங்களா, வேலை இல்லைன்னு சொல்லி போட்டாங்க பார்த்தியா, அப்படி மாதிரி எங்களை குப்பையில தூக்கி போட்டாங்க. சங்கம் இருக்கிறதுனால தான் நாங்கள் நிலைச்சு நிற்கிறோம். இன்னைக்கும் எங்களுக்கு போராட முடியுது, எங்களுக்கு வலிமை இருக்குது, எங்களுக்கு தெம்பு இருக்குதுன்னா உழைப்பு உரிமை இயக்கம் ஏஎஸ்டி எல்டிசியில் தான் நாங்கள் அதோட மூலியமாக தான் நாங்கள் நிற்கிறோம். வேற யாராலையும் நாங்கள் நிற்கல, யாரும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. நேற்று போயிட்டு தாவைக்க தலைவர் விஜயை சந்திச்சிருக்கீங்க, அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காரு? நேற்று தளபதி வந்து இங்கே வரதா தான் இருக்கிறாரு. அதையும் நாங்கள் யோசித்தோம். தளபதி அவருங்க இங்கே வந்தால் எவ்வளோ டிராஃபிக் ஆகும், அவங்க தொண்டர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, அவங்க வந்தால் மக்களுக்கு இடைஞ்சலாகும். இந்த சைடு ஜிஹெச் இருக்குது, ஆம்புலன்ஸ் ஒன்று போகணும், அதுக்கெல்லாம் நம்ம இடைஞ்சல் கொடுக்கக்கூடாதுன்ட்டு நாங்களாக போய் நேரடியாக போய் தளபதி அவர்களை நாங்கள் சந்திச்சதில் அவர்கிட்ட நாங்கள் எல்லாம் எங்கள் குறைங்க, எங்களுடைய கோரிக்கை, நாங்கள் பட்ட கஷ்டம், இப்போ மழையிலையும் வெயிலையும் நாங்கள் படுற கஷ்டம், இங்கே உட்கார்ந்து இருக்கிறத பிளேஸு, ரிப்பன் மாளிகை பற்றி எல்லாத்தையும் சொன்னோம், பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் சொன்னோம். அவரும் அது ஏற்றுக்கின்னு கண்டிப்பாக என் ஆதரவு உங்களுக்கு இருக்கும், என்ன வேணாலும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம், உங்கள் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லிட்டேன். ஓவியா, தூய்மை பணியாளர்கள் தெரிவிக்க நாம் கேட்டோம். இவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது மட்டும் இல்லாமல் வந்து அவர்கள் போராடி வரக்கூடிய இந்த சாலை பொறுத்தவரை பூந்தமல்லி நெடுஞ்சாலை இது மிகவும் ஒரு முக்கியமான வழித்தடமாக வந்து இருந்து வருகிறது. சென்னைக்கு அருகிலேயே சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கிறது. அதே போல ஒரு 500 மீட்டர் தூரத்திலேயே வந்து இங்கு வந்து மருத்துவமனை இருக்கிறது, சென்னையின் மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கிறது. இந்த வழியே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் என பலரும் வந்து இந்த சாலையை தான் பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் இந்த போராட்டம் ஒரு புறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசலும் வந்து இந்த பகுதியில் காணப்பட்டு வருவதோடு இவ்வழியே செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் கூட மிகவும் ஒரு பொறுமையாக செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் போராடி வரக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கூட ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரையில் தங்களது கோரிக்கையாக இருக்கக்கூடிய பணி நிரந்தரம், அதே போல தனியார் மயம் வேண்டாம் என்பதில் உறுதியாக இருக்கின்றனர். இது மட்டுமில்லாமல் இவர்களால் பொதுமக்களுக்கு அதிக அளவு நெரிசலும் ஏற்படுகிறது, பொதுமக்களும் இடையூறுக்கு ஆளாகின்றனர். எனவே இவர்களது கோரிக்கை ஒரு புறம் இருக்க பொதுமக்களும் இதில் பாதிக்கப்படக்கூடாது என்று ஒரு பெருந்தன்மையோடு வந்து தெரிவித்திருக்கின்றனர். இந்த கோரிக்கைகளை வந்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் இந்த தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இவர்கள் கோரிக்கை 12வது நாளாக தொடர் போராட்டம் ஒரு புறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வந்து இன்றைய தினம் தூய்மை பணியாளர்கள் தரப்பில் அவர்களது பணி நிரந்தரம் மற்றும் தனியார் மயம் வேண்டாம் என்றதை கண்டித்து தொடர்ந்திருக்கக்கூடிய வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வருகிறது. ஓவியா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாயாவதி.